கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வருஷத்துடைய முதல் மாதத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை சிந்திக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 1 அதிகாரம் 30 வசனத்துடைய கடைசி பகுதி. உபாகம் 1:30 கடைசி பகுதி. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அது மோசேயின் மூலமாக ஆண்டவர் மோசே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை ரிப்பீட் பண்ணி சொல்லுகிற ஒரு வார்த்தை. வனாந்தரத்தில் செய்தது போல, எகிப்தில் செய்தது போல அவர் இன்றைக்கி யுத்தம் செய்வார். இந்த அனுதின கண்மணி நிச்சயம் கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறார்? எகிப்தில் செய்தது போல், வனாந்தரத்தில் செய்தது போல் அப்படின்னா, நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவர் மாறாதவர். எல்லாவற்றிலும் அன்பு பாராட்டுவதிலும் சரி, நம்மை அரவணைப்பதிலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, யுத்தம் பண்ணுகிறதுல கூட அவர் மாறாதவர். அன்னைக்கு யுத்தம் பண்ணினார், இன்றைக்கி யுத்தம் பண்ணுவார். அன்னைக்கு யுத்தம் பண்ணி இன்றைக்கி சும்மா இருப்பார்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நமக்காக ஒருவர் கண்டிப்பாக யுத்தம் பண்ண வேண்டும். இல்லை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தோற்று போயிடும். ஏன்னா நம்ம அவ்வளோ பலவான் கிடையாது. மண்ணு தானே. பல விதங்களில் நமக்கு சோர்வுகள், வீழ்ச்சிகள், விழுகைகள், சந்தேகங்கள் இப்படிலாம் வருது. அதனால தான் மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுங்கள், அன்னைக்கு யுத்தம் பண்ணது போல் இன்றைக்கி யுத்தம் பண்ணுவார். ஏன் அப்படின்னா அவர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி நீங்கள் பல யுத்தங்களை செய்து தோல்வியை சந்தித்து இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கலாம். யுத்தம் பண்ணுகிறவுடைய கரத்திலே நம்ம ஒப்படைச்சிருவோமே, அப்போ கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். தாவீது பார்த்தீங்க அப்படின்னா, அப்சலோம் அவனுக்கு விரோதமாக ராஜ்யபாரத்தை ஸ்தாபிக்கணும் வந்தபோது அவனுக்கு தப்பி போக முடியாது போகிறான். ஆனால் ஒரு செய்தி கேள்விப்படுகிறான், அகித்தோப்பேல் அவனோடு சேர்ந்துருக்கிறான். கேட்டபோது பார்த்திங்கன்னா அவனுக்கு அகித்தோப்பேலை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா அவன் இவனுக்கு ஆலோசனைக்காரராக மந்திரம் இருந்திருக்கான் பார்த்திங்களா. அதனால் என்ன செய்கிறது? இவன் போய் தடுக்க முடியுமா? முடியாது. அப்போ நமக்காக ஒரு யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே அகித்தோப்பின் ஆலோசனையை பைத்தியமாக்கிருங்க, அபத்தமாக்கிருங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை போடுறான். ஏன் அப்படின்னா அவர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம். நமக்காக அன்னைக்கும் அவர் தானே யுத்தம் பண்ணார். கோலியாத்து கூட சண்டை போடும்போது தாவீதால முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் கர்த்தர் அவன் கூட இருந்து யுத்தம் பண்ணது அவனுக்கு தெரியும். அதே போல் கரடி சிங்கத்தை கொல்லும் போதும் அவன் சொல்லாம இல்லையா, கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்தான். அதனால் அன்னைக்கு அந்த கரடி சிங்கத்தை கொல்லும் போதும் என் கூட தான் இருந்தார். கோலியாத்தை போட்டு தள்ளும் போது என் கூட தான் இருந்தார். இப்பவும் என் கூட தான் இருக்கிறார். அதனால் அவன் ஆண்டவர்கிட்ட தெளிவாக ஜெபம் பண்ண, ஆண்டவரே அகித்தோப்பின் ஆலோசனையை க்ளோஸ் பண்ணிட்டு நடந்தது பார்த்தீங்களா. அவன் என்ன ஜெபம் பண்ணானோ அது போலவே அங்கே நடந்தது. பாருங்கள், ஒரு சின்ன ஆலோசனைக்கார அவன் ஒரு ஜூனியர் மந்திரி சொன்னதை கேட்டு எல்லாம் மாறி போச்சு. அது யார் செய்தால் கர்த்தர் செய்தது. ஆனால் நடந்தது என்ன? அகித்தோப்பின் ஆலோசனை அபத்தமாக்கி அவனும் செத்தான், இவனும் செத்தான். அதனால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பாரங்களாக இருந்தால், எந்த மன கிளேசம் ஆண்டவர்கிட்ட போட்டுருங்க. அது மனுஷன் மூலமாக இருந்தாலும் பிசாசு மூலமாக கர்த்தரை யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயம் தருவார். காட் பிளஸ் யூ.